ஹே காய்ஸ், டுடே ஒன்லி vlog மட்டும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இருந்தேன். பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னால் ஷேர் பண்ணாமல் இருக்க முடியல. வெரி worst எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் நம்மக்கிட்ட ஒரு மாதிரியும் அவங்களோட நெய்பர்ஸ் கிட்ட ஒரு மாதிரியும் சொல்லி வைக்கிறாங்க. யாராச்சும் எதனா தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னா ஹவுஸ் ஓனர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க, எடுத்துகிட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தவங்க ரெகுலராக வாழையில கட் பண்ண வருவாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட ஆசைலாம் எதுவும் கேட்கல. ஏன் வந்து குருத்து இலையெல்லாம் கட் பண்ணுறீங்க, மற்ற இலையை கட் பண்ணிட்டு போங்கன்னு மட்டும்தான் சொன்னோம். அவங்க எடுத்த எடுப்பில் வாடகை வீட்டில் இருக்க நீ எல்லாம் எங்களை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹவுஸ் ஓனர் சொன்னதுனால தாங்க கேட்டோம், இல்லைன்னா எதுக்கு கேட்க போகிறோம். அவங்க ஜஸ்ட் சொல்லிட்டு போயிட்டாங்க, வாடகை வீட்டில் இருக்க நீ எல்லாம் கேள்வி கேட்காதுன்னு. பட் அந்த வேர்ட்ஸோட பெயின் அவங்களுக்கு புரியல. இதுக்கு ஹவுஸ் ஓனர் என்ன சொல்ல போகிறாங்கன்றது தான் ஹைலைட்டு. அவங்க வந்து எங்கள் சைடும் பேசாமல், அவங்க சொல்லி தான் நாங்கள் கேட்டோம், பட் அவங்க எங்கள் சைடும் பேசாமல் அவங்க சைடும் பேசாமல் ஒரு மாதிரி நொழுப்பிட்டு போகிறாங்க. கடைசியில் கேட்டதுக்கு எங்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நீங்கள் கெட்ட பேர் வாங்கியிருக்கீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்காக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருந்தேன். இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ளவுஸ், எனக்காக நானே ஸ்டிச் பண்ணுறது. எப்படி வரும்னு தெரியல, பட் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபிட்டிங் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.